இட்லிக்கு வந்து மாவு அரைக்க போகிறோம்பா, அளவோடு எடுத்து வாங்க அது எப்படி எடுக்கலான்னு பார்ப்போம். இப்போ வந்து இட்லிக்கு வந்து இட்லி அரிசி தான்ப்பா ஒரு கிலோ வாங்கியிருக்கோம். இட்லி அரிசியிலேருந்து இப்போ வந்து ஊற போட போகிறோம். காப்பி பாவு ஒரு கிலோ அரிசி வாங்கியிருக்கோம். அது எவ்வளோன்னு பார்த்துக்கணும். ரெண்டு காப்பிப்பா அரைப்படி அரிசி. ஒரு கிலோ அரிசியிலப்பா 2 காப்பிடியும் நம்மளுக்கு வந்து இவ்வளவும் கிடச்சிருக்குப்பா. அவ்வளவுனா எவ்வளோனா 100-150 அரிசி இருக்கும். அப்போ ஒரு கிலோ அரிசி இது பச்சரிசிப்பா. ஆனால் நான் காப்பி போடலை, அரை உலக்கு போடுறேன். நான் இந்த ஒரு கிலோ இட்லிக்கு அரிசிக்கு வந்து அரை உலக்கு போடுறேன் காப்பி. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுப்பா. நம்ம கடையடிச்சு தான் எடுத்துருக்கோம் இட்லி அரிசி. இப்போ 2 கழுவு கழுவிட்டப்பா. இப்போ வந்து 3வது கழுவு கழுவ போகிறோம். நல்லா பண்ணி கொடுத்து போல கழுவியாச்சு. இப்போ 3வது கழுவு அரிசி கழுவியாச்சுப்பா. இட்லி அரிசியை இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுரும்பா. ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். இப்போ வந்து உளுந்து எடுத்துக்குவோம்ப்பா. இப்போ வந்து எப்படின்னா நம்ம 1 கிலோ புழுங்கரிசி இட்லி அரிசியும் காப்பிக்கு கொஞ்சம் கம்மியாக பச்சரிசி எடுத்துருக்கோம். அப்போ மொத்தம் 3/4 அரிசி எடுத்துருக்கோம். நம்ம 3 காப்பி அரிசி எடுத்துருக்கோம். இப்போ வந்து அதுக்கு வந்து உளுந்து வந்து 300 எடுத்துருக்கோம்ப்பா. இந்த இடம் மிஷினில் தான் இடம் போட்டிருக்கோம் பாருங்க. உளுந்து எடுத்துருக்கோம். உளுந்து இந்த ஸ்பூன்லப்பா 1 ஸ்பூன் வெந்தயம் கொடுக்குறோம்ப்பா இட்லிக்கு. இந்த ஸ்பூன் 1 ஸ்பூன் வெந்தயம் போடணும், ரொம்ப போடக்கூடாது. இப்போ இந்த 300 உளுந்து எடுத்துருக்கோம். அதை வந்து இப்போ உளுந்தை வந்து கழுவி ஊற வச்சுக்கணும். அதை உளுந்து உளுந்தும் நல்லா 2-3 கழுவு கழுவிக்குவோம்ப்பா. அப்போ தான் நம்ம கொஞ்சம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் நமக்கு இட்லிக்கு. நல்லா அப்படி கஷ்டத்துக்கு கழுவுனோம்னா உளுந்தும் ஓரளவுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும். இன்னொரு கழுவு கழுவிடும்ப்பா. இதே ஒரு 3 கழுவு கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். இப்போ உளுந்தும் 3 தடவை கழுவி வச்சுக்கோ. நல்லா தேய்ச்சி நீ தான் கழுவு தேவையில்லை. ஊற வைக்கிறோம்ல தண்ணி அப்படியே கழுவி ஊற்றி விட்டுட்டு
இப்போ என்னப்பா செய்ய போகிறேன், அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன்ப்பா. ஒரு 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து ஊற வச்சு அப்படியே ஆட்டினோம்னா நல்லா பொங்கும். இப்போ அம்மா வந்து ஆட்டையில் பார்த்துக்குவோம்ப்பா. வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன்ப்பா. இப்போ வந்துப்பா நம்ம இட்லிக்கு ஊறப்பட்டோம்னாப்பா, அது வந்து உளுந்து வந்து நல்லா ஒரு 6 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கோம். நல்லா கூலிங்காக இருக்குது. இப்போ வந்து அது போட்டு தண்ணிப்பா இட்லிக்கு வந்து தொளிச்சு விட்டு தான் ஆட்டணும். ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னா மாவு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும். நம்ம இந்த தண்ணியை எடுத்து லைட்டாக தொளிச்சுக்கலாம்ப்பா. ஏன்னா கூலிங்காக தானே இருக்கும், நல்லா பொங்கும். தண்ணியே போதும்பா. நம்ம வந்து இப்போ மூடி வச்சுருவோம். ஆட்டவும் பார்த்துக்கணும். இப்போ நம்ம உளுந்து போடல தண்ணி ஊற்றணும்லப்பா. இப்போ நல்லா இந்த அளவுக்கு ஆட்டிடுச்சு. இப்போ வந்து மாவு வந்து உளுந்து மாவு வந்து தண்ணிக்குள்ளே போட்டு பார்க்குறோம்ப்பா. இது கரையாமல் இருந்துச்சுன்னா நல்லா பொங்கி. இப்போ நல்லா உளுந்து நல்லா ஆட்டிடுச்சுப்பா. இப்போ வந்து நம்ம வந்து உளுந்தை வந்து அள்ளிக்கிறோம். உளுந்து வந்து நல்லா அப்படி கெட்டிப்பாக கொஞ்சம் சுத்தணும் விழுவணும். தண்ணியை வந்து இதில் கூடாது. இப்போ இந்த அளவுக்கு உளுந்து ஆட்டிக்கிட்டோம்ப்பா. இப்போ வந்து அரிசி வந்து இப்போ தண்ணி போதும். நம்ம வந்து அரிசி ஆட்டவும் அப்புறம் பார்ப்போம். இப்போ அரிசி மாவு ஆட்டியாச்சுன்னு பார்ப்போம்ப்பா. நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா ஆட்டியாச்சு. இப்போ வந்து கிரைண்டர் அமர்த்திடுவோம்ப்பா. மாவை அள்ளிடுவோம். நடந்து இப்போ இட்லிக்கு இப்போ வந்து தேவையான உப்பு போட்டு கரைச்சிக்கிறோம்ப்பா. பார்த்தீங்களா உளுந்தோட சவுண்டு எப்படி கேட்கும் பார்த்தீங்களா? இப்போ நம்ம மாவு நல்லா கரைச்சிட்டோம்ப்பா இட்லிக்கு. இப்போ இன்றைக்கி தேவையான மாவு மட்டும் எடுத்து வெளியே வைப்போம்ப்பா இட்லி ஊற்றுறதுக்கு. இட்லி மாவு வந்து ஆட்டணும்லப்பா. அது வந்து எந்த அளவுக்கு நம்ம பொங்கிக்குன்னு பார்ப்போம். அந்த அளவுக்கு நல்லா பொங்கி நல்லா பிடிச்சிருக்கு. நம்ம வந்து கரைச்சிக்கிட்டு இப்போ இட்லி ஊற்றி பார்க்க போகிறோம். சோடா மாவுலாம் எதுவுமே போடலை. இட்லி ஊற்றிக்கிறோம்ப்பா. இப்போ ஊற்றியாச்சுப்பா. தட்டுக்கு இப்படி வச்சுருவோம். அடுத்து இன்னொரு தட்டுக்கு ஊற்றிக்கிறோம்.
இப்போ ஊற்றியாச்சுப்பா. இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சுக்குவோம். மூடி வேக வச்சுக்குவோம்ப்பா. வேக வச்சுட்டு பார்த்துக்கலாம்ப்பா. இப்போ இட்லி மாவு ஊற்றி வச்சோம்லப்பா, இட்லி வெந்துருச்சான்னு பார்த்துக்குருவோம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குவோம். நல்லா இட்லி வெந்துருச்சுப்பா. அடுத்த இதையும் எடுத்துக்குவோம்ப்பா. பார்த்தீங்களா இட்லி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒட்டாமல். பாருங்கப்பா எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள், ஒட்டாமல் இவ்வளோ பந்து மாதிரி வந்துருக்கு பாருங்க. அவ்வளோ மெதுவாக இருக்குது, வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது. பாருங்கப்பா அந்த இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் போட்ட மாதிரி அளவாக நல்லா எல்லாம் உளுந்து அரிசி எல்லாமே போட்டு ஆட்டிக்கோங்கப்பா. ஆட்டிட்டு எப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா. பாய்.